ஹலோ காய்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்துக்கான ஒரு கொல்ல மாசான தாறுமாறான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். இந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் நம்ம ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த தாறுமாறான வெறித்தனமான அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து ரீசெண்டான அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூலி நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம தலைவரோட 171வது படமா ஒரு பக்காவான ஆக்ஷன் கேங்ஸ்டர் படமா இதை எடுத்திருக்காங்க. படத்துல சில்லறை சதற விடுற அளவுக்கு பயங்கரமான ஸ்டார் காஸ்ட் இருக்கு. நம்ம ஷௌபின் ஷஹீர், நாகார்ஜுனா, ரியல் ஸ்டார் உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிகாசன்லாம் முக்கியமான ரோல்ல வரப்போறாங்க. படத்துல நம்ம ரெட்ரோ படத்தோட ஹீரோயினான பூஜா கிட்டே ஒரு கேமியோ பண்ணிருக்காங்க. பாலிவுட் ஆக்டரான அமீர் கானும் படத்தோட எண்ட்ல வரப்போறாருன்னு முன்னாடியே ஒரு வீடியோல நம்ம சொல்லிருப்போம். நம்ம அமீர் கான் படத்தோட வில்லனா வராரா, அவரோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு கெஸ் பண்ணவே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆகஸ்ட் 14th நமக்கு தெரிஞ்சிரும். அடுத்து இறங்க போற மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் மூவினா அது இந்த கூலி தான். எல்லாருமே இந்த கூலி படத்துக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்துக்கான ஓவர்சீஸ் ரைட்ஸ், அதாவது வெளிநாட்டு உரிமத்தை 81 கோடி கொடுத்து லாக் பண்ணிருக்கிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு அப்டேட்டையுமே நம்ம முன்னாடி சொல்லிருப்போம். ஓவர்சீஸ்ல அதிக விலை கொடுத்து வாங்குற முதல் தமிழ் படம் இந்த கூலி தான். பேன் இந்தியா லெவல்ல எல்லா ஸ்டேட்லயும் இந்த கூலி படத்துக்கு ஒரு பயங்கரமான ஓப்பனிங் கிடைக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தா எல்லா ஸ்டேட்ல இருந்து ஒரு பயங்கரமான ஆக்டரை உள்ள இறக்கிருக்காங்க. கர்நாடகா சைடுல எல்லாம் ஒரு பயங்கரமான ஓப்பனிங் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம ரியல் ஸ்டார் உபேந்திரா படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றாரு. இவரையும் வில்லனா காமிக்க போறாங்களா இல்ல எப்படின்னு தெரியல. நம்ம லோகேஷோட நார்மல் படமா இந்த கூலி இருக்க போறது இல்ல. போதை பொருள் எதுவுமே இல்லாம ஒரு பக்காவான கேங்ஸ்டர் படமா தான் எடுத்திருக்காரு. இதுல தங்க கடத்தல காமிக்க போறாங்க. நம்ம தலைவர் இந்த படத்துல எந்த மாதிரியான ரோல்ல வர போறாருன்னே தெரியல. நல்லவரா இல்ல கெட்டவரானு தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் ஷேட் நம்ம தலைவருக்கு இருக்கும். எந்த மாதிரியான சீன்ல நம்ம தலைவரோட நெகட்டிவ் ஷேட் வரும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணவே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜ் ப்ரமோஷனுக்காக இப்ப தாறுமாறா ரெடி ஆகிட்டு இருக்காரு. ரொம்ப கூடிய சீக்கிரமா இந்த கூலி படத்துக்கான ப்ரமோஷனை ஆரம்பிக்க போறாங்க. இப்ப இந்த கூலி மூவிக்கான என்ன தாறுமாறான அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவரோட பர்த்டே ஸ்பெஷலா சிக்கிட்டு வைப்னு ஒரு ப்ரோமோ சாங்க தாறுமாறா வேற லெவல்ல இறக்குனாங்க. அந்த ஒரு சாங் இப்ப வரையுமே மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இந்த ஃபுல் சாங்க எப்பதான் இறக்குவாங்கன்னு நம்ம ரஜினிகாந்தோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒரு தரமான அப்டேட் இப்ப வந்துருச்சு. நம்ம சாண்டி மாஸ்டரும் அனிருத் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ இப்ப வந்திருக்கு. டிஸ்கோ பிஜிஎம் வைப்ல நம்ம அனிருத் உள்ள போறாரு. ஆனா நம்ம சாண்டி மாஸ்டர் அந்த வாட்ச் மாதிரி இருக்கிற செயினை புடிங்கிட்டு சீஃபை கொடுத்து சிக்கிட் வைப் சாங்க்கு ஆட வைக்கிற மாதிரி இருக்கு. இந்த சிக்கிட் வைப் சாங்க வர புதன்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு பயங்கரமா இறக்க போறாங்க. நம்ம தலைவரோட ஃபேன்ஸ் ஸ்பீக்கரை ரெடியா வச்சுக்கோங்க. புதன்கிழமை ஈவினிங் தேவா தாறுமாறா வர போறாரு. இந்த சிக்கிட் வைப் சாங்கான அப்டேட்டை இப்ப தாறுமாறா தந்துட்டாங்கல. இனிமே இந்த கூலி படத்துக்கான பேக் டு பேக் அப்டேட்ஸ் அதிரடியா இறக்க போறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தலைவரோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிளாக் கலர் ஆட்ட ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.